இந்த ஜூலை மாதத்திலும் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அது ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 15வது வசனம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறார். ஆனால் சொல்கிறார், உன்னை மாட்சிமையாகவும் நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களை சொல்கிறார், உன்னை மாட்சிமையாகவும் உன் தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாகவும் வைக்கப் போகிறார் என்று. ஒருவேளை இந்த நாளும் கூட நீங்கள் பல வகையான சூழ்நிலையிலே நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் நீங்கள் உங்களுடைய குடும்பம் நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம். இந்த உலகம் உங்களுடைய காரியங்கள் அதிகமாய் உங்களை நெருக்கலாம். வியாதியினால் நீங்கள் கலங்கி இருக்கலாம். ஆனால் சொல்கிறார், இதெல்லாம் தற்காலிகமானதுதான். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற சந்தோஷத்தை மகிழ்ச்சியை ஒருவனும் தடுக்க முடியாது. உங்களை மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய தலைமுறைகளை கர்த்தர் மகிழ்ச்சியாக இந்த உலகத்திலே வாழ வைப்பார் என்று வசனம் சொல்கிறது. சீக்கிரமாய் எல்லா சூழ்நிலைகளும் மாறப்போகிறது. சீக்கிரமாய் எல்லா கஷ்டங்களும் உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்க போகிறது. உங்களை மகிழ்ச்சியாய் வைக்கப் போகிற கர்த்தருடைய நாட்கள் நெருங்கிறது. நீங்கள் இந்த உலகத்திலே நன்றாக இருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இந்த உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மகிமைந்த ஆண்டவர் இந்த அருமையான நல்ல வாக்குறுதியின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.